வளர்ந்த நாடு, வளரும் நாடு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா, பிரேசில், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்லாம் வளரும் நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி தீர்மானிக்கிறாங்க? முதல்ல பொருளாதாரம். ஒரு நாட்டோட மக்களின் சராசரி வருமானம் உயர்ந்துக்கிட்டே போகும். வேலைவாய்ப்பு நிலையாக கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மனித வளர்ச்சி. மக்கள் எவ்வளோ நாள் ஆரோக்கியமாக வாழறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு கல்வி கிடைக்குது, அவங்களுக்கு எல்லாருக்கும் எந்த அளவுக்கு மருத்துவ சிகிச்சை கிடைக்குது அப்படின்றத பொறுத்தும் அது வளர்ந்த நாடா இல்லையா அப்படின்றத தீர்மானிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நவீன சாலை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், குடிநீர், மின்சாரம், இணைய வசதி, இது எல்லாமே எல்லா மக்களுக்கும் எந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படின்றத பொறுத்தும் அது வளர்ந்த நாடா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ஸ்டெபிலிட்டி, அதாவது அரசியல் மற்றும் சமூக நிலைத்தன்மை, இதுவும் தேவை. ஊழல் ரொம்ப கம்மியாக இருக்கணும், மக்களின் பாதுகாப்பு அதிகமாக இருக்கணும், ஒரு வலுவான ஜனநாயகம் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு நாட்டால் வளர்ச்சி அடைய முடியாது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, வளர்ந்த நாடு அப்படிங்கிறது வெறும் பணக்கார நாடு மட்டும் அல்ல. மக்களின் வாழ்க்கை தரம், ஆரோக்கியம், கல்வி, பாதுகாப்பு, சமத்துவம், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வளர்ந்தாதான் அது உண்மையான வளர்ச்சி. இந்த வளர்ந்த நாடுகள் லிஸ்ட்டில் இந்தியாவும் ஒரு நாள் கண்டிப்பாக சேரும்.